எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் லாங் வீடியோ போட்டு. கொஞ்சம் ஒர்க் பிஸி, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதற்காக சாரி சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், ஆனால் ஷார்ட்ஸுமே இப்போ என்னால் போட முடியல. ஸோ ஏன்னா நம்மளோட இந்த சேனல் இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட உறவுகளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒரு சேனலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அது அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசனையில் தான் இந்த கொஞ்ச நாள் நம்மளோட சேனலில் வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணாமல் இருந்தது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் சார்பாக உங்களோட அன்பின் ஆதரவோட நம்ம புதுசாக ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கோம், ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிஃப்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் என்ன வேணாலும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோன்னா நான் கீ செயின், அதாவது இப்போ பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா ரெசின் ஆட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவலில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டே இருக்கா. ஸோ இது பார்த்தோன்னா இப்போ பேசிக்கில் இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரெசினில் கீ செயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அந்த ஐடியாவில் தான் எனக்கு அந்த ரெசின் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அதை நான் கோயம்புத்தூரில் இருந்து ஹோல்சேல்ஸ் ஷாப்லேருந்து நான் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதற்கான கொரியர் தான் இன்றைக்கி நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதனோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் ஃபுல்லாக எல்லா திங்ஸுமே வாங்கலை. ஸோ எந்த திங்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ, அதிகமாக தேவைப்படுமோ அந்த திங்ஸை மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த திங்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இது நான் பார்க்கும்போது லோ பட்ஜெட்டில் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா லோ பட்ஜெட்டில் பண்ணேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் எல்லா திங்ஸுமே ஆர்டர் பண்ணலை, ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணினேன். ஆனால் அதுவுமே லோ பட்ஜெட்லலாம் இல்லைங்க. ஒன்று லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே அது ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹை லெவலில் தான் வந்துருச்சு. ஏன்னா அந்த ரெசின்ங்கும் போது அந்த லிக்யூடு தான் அதிக அமௌண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியானது, உடையும் உடையாது. அதுக்கு நம்ம மிரர் டைப்பில் வரும். அந்த நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட் பார்த்தோன்னா மிரர் டைப்பில் வரும். ஸோ அது பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்காக சரி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கனால இதை சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா கீ செயின் போகலாம். ஏன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் இருந்தே போகலாம், எடுத்ததுமே ஹை லெவலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நம்மளோட உறவுகளுக்காக அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட யாருக்கு அவங்களோட ஃபோட்டோஸை கீ செயினில் நாங்கள் போட்டு கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான திங்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த திங்ஸ் நான் பத்திரமா வச்சுருக்கணும், இதை என்னால் ரொம்ப நாள் பத்திரமா வச்சுருக்க முடியாது. ஸோ இதை வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதாவது ஸ்பெஷலாக யாராவது ரோஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஸ்பெஷலாக ரிங் கொடுத்துருப்பாங்க, மணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அந்த ரூபா நோட்டு இந்த மாதிரிலாம் நம்ம சேவிங் பண்ணி வச்சுருப்போம்ல அவங்க ஞாபகார்த்தமாக. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அதாவது பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் ரெசின் ஆர்ட் மூலமாக உங்களுக்கு பத்திரமா அதுக்குள்ளே வச்சுருப்போம், யாரும் எடுக்கவும் முடியாது. ஸோ அது நீங்கள் லைஃப் லாங் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசின் ஆர்ட் பற்றி தெரியலை அப்படின்னா யூடியூப்பில் ரெசின் ஆர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கீ செயின்லேயும் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் உங்களோட இம்பார்ட்டண்டான திங்ஸ் வச்சு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம், ஃபோட்டோஸ் வச்சும் போட்டு கொடுப்போம். ஸோ இதோட ரேட் பார்த்தோன்னா ஆன்லைன்லேயே 250 350 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. எபோவ் பார்த்தோன்னா 150க்கு மேலே தான் போய்கிட்டே இருக்கு. நம்மளோட ஸ்டுடியோவில் பார்த்தோன்னா நம்ம நம்மளோட உறவுகளுக்காக 80 ருபீஸில் ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆஃபரும் பார்த்தோன்னா நேத்தோட முடிஞ்சிருச்சு.
ஆனால் என்னால் வந்து வீடியோ போட முடியல. பட் ஆனால் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் கம்யூனிட்டியில். ஸோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து நான் அடுத்தடுத்த ஆஃபர் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். நம்மக்கிட்ட என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு 10% வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துடலாம். அது போக நீங்கள் எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி திங்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளோட உறவுகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த கிஃப்ட்டையும் வந்து நம்மளோட ஸ்டுடியோவில் வந்து சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ இது போக வந்து இன்னும் என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் வந்து மெசேஜில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் நம்மளோட சேனலுக்கும் வேணும், நம்மளோட ஸ்டுடியோவுக்கும் வேணும். ஏதாவது வந்து ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு ஸோ பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கீச்செயின் செய்ய ஆரம்பிக்கும் போது விநாயகரோட படத்தை வச்சு தான் வந்து நான் வந்து கீச்செயின் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த கீச்செயினோட படமும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸான திங்ஸ் வேணும்னா நம்மளோட ஸ்டுடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.